வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நம்ம ஜூலை மாதத்தில் கிரகங்களுடைய பலன்கள் என்னன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி மிதுன ராசி அன்பர்களுக்கு, அதனுடைய வரிசையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். மாதத்தின் கிரக அடைவுகள், இந்த மாதத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு கிரக அடைவுகள் பார்த்தோன்னா, ராசியிலேயே சூரியன் சுக்கிரன், 2ஆம் இடத்தில் புதன் பகவான், 3ஆம் இடத்துல எந்த கிரகங்களும் இல்லை, 4ஆம் இடத்துல கேது பகவான், 9ஆம் இடத்தில் சனி பகவான், 10ஆம் இடத்தில் ராகு, 11ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், 12ஆம் இடத்தில் குரு. இந்த கிரகங்கள் தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் இந்த கிரகங்கள் எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகுதுன்றதை இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ராசியிலேயே சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. ராசியிலேயே சூரியன் சுக்கிரன் பார்த்திங்கன்னா, சூரியன் முயற்சி ஸ்தான அதிபதி, அடுத்து சுக்கிரன் பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. அவர் ஒரு பக்கம் விரயஸ்தானமாக இருந்தாலும் இப்போ அவர் ஃபார்வர்டாக முன்னோக்கி நகரும் போது அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக தான் இருக்கிறார். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்கள் ராசியிலேயே இருக்கிறதுனால இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சில பூர்வீகம் சம்பந்தமாக சில நல்ல விஷயங்கள் ஏற்படுவதற்கு, நிறைய ஒரு தொழில் செஞ்சு அதில் நிறைய நஷ்டப்பட்டு அதனால் ஏன் இவ்வளோ பிரச்சனையை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சில ஒரு முன்னோர்கள் சாபமோ இல்லை பித்ரு குறைபாடுகளோ இருந்திருக்கும். அதை எல்லாத்தையுமே சீர் செய்யக்கூடிய ஒரு நேரம். உங்களால் அந்த கர்மா கரையுதுன்னு இருக்க போது இந்த மாதத்தில் உங்களால் அந்த முன்னோர்களுடைய சாபம் குறைய போகுதுன்னு இருக்கு. அதனால தான் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு சின்ன ஒரு மாற்றங்கள் நடக்க போகுது. இது நாள் வரைக்கும் எதனால நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னு தெரிஞ்சு போச்சு மிதுன ராசி அன்பர்களுக்கு. அது தெரிஞ்சதுலேருந்தே அதில் ஒரு சின்ன ஒரு நிவர்த்தி நம்ம செய்யணும்னு நீங்கள் ரொம்ப நாளாக அது நினச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த நிவர்த்தியை செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் இருக்க போகுது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறார், குடும்பஸ்தானத்துல இருக்கிறார். இந்த குடும்பஸ்தானத்துல இருக்கும்போது உங்களுக்கு அந்த தொழில் சம்பந்தமான வருமானங்கள் உயரக்கூடிய நேரம். மிதுன ராசி அன்பர்கள் எப்போதுமே நம்ம சொல்கிற மாதிரி அதிக திறமைகள் இருந்தும் அது பலன் அளிக்காமல், உங்களுடைய திறமைகளை வெளியில் காட்ட முடியாமல் நிறைய அந்த ஒரு போராட்டத்திற்கு உள்ளாகி இருக்கிறீங்க கடந்த மாதங்கள், அடுத்து கடந்த வருடங்கள்னே சொல்லலாம். அந்த அளவிற்கு உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட முடியாமல் நிறைய ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை தொழிலில் சந்திச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு எப்போ அந்த 9ஆம் இடத்திற்கு அந்த சனி பகவான் வந்தாரோ அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் நிவர்த்திகள் கிடைச்சாலும் முழுமையாக கிடைக்கவில்லைன்னு தான் பேரு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுடைய ராசி அதிபதி அந்த புதனாகப்பட்டவர் 4ஆம் வீட்டு அதிபதியும் கூட, அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய அந்த வருமானம் முதலீடாக மாறுவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது. இந்த முதலீடை தான் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, ரொம்ப மாசமாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. ஒரு முதலீடு இருந்ததுன்னா எப்படியாவது நம்ம அந்த தொழிலை வெளியில் கொண்டு வந்துடும். சில பேர் பார்த்தீங்கன்னா கன்சல்டன்சி தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க. மிதுனராசி அன்பர்கள் முக்கியமாக நிறைய பேர் செய்யக்கூடிய தொழில் பார்த்தீங்கன்னா கன்சல்டன்சி, ஐடி கன்சல்டன்சி, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் கன்சல்டன்சி, இந்த மாதிரியான ஒரு கன்சல்டன்சி பிஸ்னஸ் செஞ்சிட்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதன் மூலமாக வருகின்ற வாய்ப்புகள் மூலமாக நிறைய வருமானங்கள் வருவதற்கு ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கு. சில பேர் கான்ட்ராக்ட் தொழில் செய்வீங்க, கேட்ரிங் பிஸ்னஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா லேபர் கான்ட்ராக்ட் வச்சுருப்பீங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெனோவேஷன் ஒர்க்குக்கு ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்திருப்பீங்க. இந்த மாதிரியான கான்ட்ராக்ட் உத்தியோகம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். உங்களால் எதை எடுத்து நீங்கள் செய்யணும் அப்படின்ற ஒரு குழப்பமும் வரக்கூடிய நேரம். ஏன்னா மிதுனராசி அன்பர்களுக்கு நான் ஏற்கனவே நிறைய பதிவில் சொல்லியிருக்கிறேன், ஒரு முடிவு எடுக்கும்போது நிறைய ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கு ஆளாகுவீங்கன்னு. அந்த மாதிரியான ஒரு காலகட்டம்
மாதம் தான் இப்போ உங்களுக்கு எந்த வாய்ப்பை எடுத்து எதை எடுத்தால் நம்மளுக்கு அதிகமான ஒரு வருமானம் வரும் அப்படின்ற ஒரு தெளிவாக முடிவெடுக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் ஒரு தேவையில்லாத ஒரு நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால் வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கோச்சார நிலவரப்படி ஒரு நல்ல ஒரு இடத்தை சந்திக்க போகிறார். அடுத்த 3ஆம் வீடு, 4ஆம் வீடு, 5ஆம் வீடு, இப்படியா ஒரு 4 மாத காலத்திற்கு உங்களுடைய ராசி அதிபதி நல்ல ஒரு கோச்சார நிலவரப்படி ஒரு நல்ல இடத்தை சந்திக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் இந்த ஜூலை மாதத்தில் செய்கின்ற முதலீடாகப்பட்டது, வருகின்ற வாய்ப்புகளை பயன்படுத்துவதாகப்பட்டது உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்கள் அரசாங்க உத்தியோகத்தில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு இடமாற்றத்தை டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் அப்ளையே பண்ணியிருக்க மாட்டீங்க, உங்களுக்கு திடீர்னு ஒரு இடமாற்றம் வருவதற்கு உண்டான ஒரு சாதக நேரமாக இருக்கும். என்னடா இது நம்மளை இடமாற்றம் பண்ணிட்டாங்களே நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய அந்த தெய்வமாகப்பட்டது உங்களுக்கு இந்த இடமாற்றம் மூலமாக ஒரு சில நன்மைகளை செய்ய போகுதுன்னு தான் சொல்லணும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா 3ஆம் இடமாகப்பட்ட அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தின் அதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால ஒரு இடமாற்றம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. அந்த அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் அமையும். அடுத்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் நிறைய பேர் மிதுன ராசி அன்பர்கள் அந்த அரசாங்கத்துடைய வேலை பளுவாகப்பட்டது. அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் வேலை செய்கிற மாதிரியே இருக்கும். எல்லாரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக சிரித்து பேசிட்டு ஒரு தேவைக்கு உண்டான அளவு லீவ் எடுத்துக்கிட்டு எல்லாருமே அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. நீங்கள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு லீவ் எடுக்க மாட்டீங்க. அடுத்து அங்கே போகக்கூடிய அந்த 8 மணிக்கு போனீங்கன்னா இரவு 8 மணி வரைக்கும் இடைவிடாமல் ஒரு மதிய உணவிற்கு கூட ஒரு அரை மணி நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. மீதி நேரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அலுவலகம் சம்பந்தமான மிகுந்த ஒரு ப்ரெஷராக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கு இந்த மிதுன ராசி அன்பர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்துலேருந்து அது எல்லாமே உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு நேரம். ஒரு உயர் பதவியில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்குன்னு சில அசிஸ்டன்ஸ் வந்து நியமிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால் உங்களுடைய வேலை பளுவுகள் எல்லாமே குறைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா மிக விரைவாக குறைய போகுது. ஏன்னா 9ஆம் இடத்துல சனி வக்ர நிலையில் இருக்கிறதுனால அந்த பாக்கியஸ்தானத்தில் சனி வக்ர நிலையில் இருக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே மிக விரைவாக குறையக்கூடிய நேரம். தாம்பத்திய உறவுகள் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம்தான் ஆகுது, எங்களுக்குள்ள எந்த விதமான ஒரு அந்யோன்யமும் இல்லை, அந்த அளவுக்கு ஒரு மனசு ஒரு கசப்பாகவே இருக்குது, அவங்களுக்கும் ஒரு பெரிய அளவில் ஈடுபாடு இல்லை, எனக்கும் ஒரு பெரிய அளவில் ஈடுபாடு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் ஒரு திருமண பந்தத்திலையும் சரி கணவன் மனைவி அந்யோன்யத்திலையும் சரி ஒரு சிறந்த ஒரு மாதமாக இருக்க போது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா ராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய ராசியிலேயே சுக்கிரனும் இருக்கிறதுனால இந்த அந்யோன்யம்ன்றது குடும்ப அந்யோன்யம்ன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காதல் தோல்வியினால நிறைய பேர் இருக்கிறீங்க. ஏன்னா கடந்த காலத்தில் அந்த புதனாகப்பட்டவர் அந்த ராகுவை கடந்து வரும்போது ஒரு வருட காலமாக காதல் செய்த அந்த சில பேர் பார்த்தீங்கன்னா திடீர்னு முறிவு ஏற்படுவதற்கு அந்த காதல் தோல்வி ஆகுவதற்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு வந்து அப்படியே பிரேக்கப் ஆகுவதற்கும் நிறைய சாதகமான ஒரு கூறுகள் இருந்திருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த புதன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு சரியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. சில பேர் லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு அது அரேஞ்ச்டு மேரேஜ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் இருக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அந்த நண்பர்கள் மூலமாக இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய ரெஃபரன்ஸ் மூலமாக வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அடுத்து தொழிலில் நிறைய ஒரு மாற்றம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு நண்பர்கள் மூலமாக. சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வயது மூத்தோர்கள் தான் அதிகமான பேர், அதாவது வயசில் அதிகமான பேர் தான்
ஒரு 50 வயசு 60 வயசு இருக்கக்கூடியவர்கள் தான் இவர்களுக்கு ஒரு நண்பர்களாக இருப்பாங்க. அந்த அவர்கள் மூலமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகள் நிறைய வரும். உங்களை நிறைய பேருக்கு ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த தொழிலில் ஒரு சின்ன ஒரு மாற்றங்கள் வரும். ஏன்னா உங்களுடைய விரயஸ்தானாதிபதி உங்கள் ராசியிலேயே இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த கடன் தொந்தரவு அதிகமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் கொஞ்சம் சரின்னு போனவங்க இனிமேல் உங்களுடைய பண நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதையெல்லாம் சமாளித்து வந்துடுவீங்க. கடனும் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் அங்கே போய் தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டு அங்கே போய் இருந்திருக்கிறீங்க. இங்கே இருக்கிற வேலையும் விட்டுட்டு அங்கே போய் இருக்கிறீங்க. ஆனாலும் அங்கே தொழில் செய்யக்கூடிய சாத்திய கூறுகள் உங்களுக்கு இல்லை. சரியான ஒரு பிளேஸ்மெண்ட் இல்லாததுனால உங்களுக்கு அதில் கொஞ்சம் ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா உங்களுடைய 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் ஆகப்பட்டவர் வெளிநாட்டில் தொழில் செய்யும் போது சில தடைகள்லாம் கொடுக்குறாரு. இந்த மாதத்தில், இந்த ஜூன் மாதத்தில் அது எல்லாமே சரியாகக்கூடிய நேரம். ஏன்னா 11ஆம் இடத்துல அந்த செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், எனக்கு நான் புதிய ஒரு தொழில் தொடங்கலாமா, இல்லை அடுத்து நான் படிக்கிறதுக்காக வந்தேன், இங்கே எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த மாதத்தோட விசா முடியுது, எக்ஸ்பைரி ஆகுது, இந்த மாதம் நான் இங்கே இருக்கலாமா இல்லை ஊருக்கு போகலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுடைய விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இந்த மாதத்தில் வேலை கிடைக்குமா. உங்களுடைய தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். சில சமயம் மோசமான மறைவு தசாபுத்திலாம் இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரகிளோட, ஒரு போராட்டத்தோட உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது கடைசி நேரம் வரைக்கும் அப்படி திக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு. அதனால இந்த மாதத்தில் ஒரு பெரிய அளவு உங்களுக்கு நஷ்டங்கள்லாம் இல்லை, ஒரு எதிர்பார்த்த வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் மிதுன ராசி அன்பர்கள் மதுரை மீனாட்சி அம்மனை முழுமையாக பிரார்த்தனை பார்த்தீங்கன்னா மனதார ஆத்மார்த்தமாக ஒரு பிரார்த்தனை செய்வதன் மூலமாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த கடன் தொந்தரவு, அந்த புதன் சொன்னாலே நிறைய பேருக்கு அந்த புதன் திசையெல்லாம் நடக்கும்போது நிறைய கடன் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். அது எல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு வந்துடுவீங்க. கடகடன் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் வர ஆரம்பிச்சிடும் இந்த ஜூலை மாதத்திலிருந்து இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுடைய ஜாதகப்படி தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.